ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்துல் ஆர்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிராயிங் பார்க்க போகிறோன்னா ஆன்டிலோப் டிராயிங் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு கிரே பேப்பர் எடுத்துக்கிறேன். கிரே பேப்பர் எடுத்துக்கிட்டால் தான் அதில் ஒயிட் சார்கோல் பென்சில் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம கிரே பேப்பர் தான் இதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். கிரே பேப்பரில் ஃபுல்லாக சரௌண்டிங் மஸ்கின் டேப் ஒட்டிட்டேன். இந்த வீடியோவில் நான் வந்து லூமிஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பேன். லூமிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி தான் இந்த அவுட்லைன் நான் போட்டிருக்கேன். நல்லா உங்களுக்கு வரைய வந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட் அவுட்லைன் கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போ அவுட்லைன்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் எஃபெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும்ல, அதுக்கு வந்து நம்ம ஒயிட் சார்கோல் பென்சில் எடுத்து பின்னாடி அடிச்சுட்டு நம்ம வந்துட்டு டிஷ்யூ பேப்பரை வச்சு அதை பிளெண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ஆர்டிஸ்ட் ப்ரஷ் அப்படின்னு ஒன்று இருக்கும், சார்கோல் பென்சிலை பிளெண்ட் பண்ணுறதுக்கு, அதுவும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆண்டலோப்போட நோஸ் மேலே ஒரு பேர்டு உட்காந்துருக்கிற மாதிரி நம்ம வரையணும். வரைஞ்சிட்டு அதுக்கு பிளாக் கலர், அப்புறம் ஆரஞ்சு கலர், அதோட அந்த வாய் இருக்கு இல்லையா, மவுத், அந்த மவுத்துக்கு வந்து நம்ம வந்துட்டு இது கொடுத்துடணும், ஆரஞ்சு கலர். அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் ஆட் பண்ணிக்கணும். ஒயிட் சார்கோல் பென்சிலை வச்சு இன்னும் பேக்ரவுண்ட் டார்க்னஸ் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அதோட காதுக்கு நம்ம பிளாக் கலர், அப்புறம் நடுவில் மட்டும் லேசாக ஹேர் இருக்கிற மாதிரி எஃபெக்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஒயிட் கலரில் சார்கோல் பென்சில் அடிச்சுக்கணும். அது நம்ம அதுக்கு மட்டும் ஒரு அவுட்லைன் போட்டு அதை பிளேஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ கொம்பு வந்துட்டு ரியலிஸ்டிக்காக கொண்டு வரதுக்காண்டி டார்க் பிளாக், அதுக்கப்புறமா டார்க் ப்ரௌன், அதுக்கப்புறமா ப்ரௌன், அதுக்கப்புறமா லைட் ப்ரௌன், இந்த மாதிரி நம்ம அடித்து கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. உங்களால் எவ்வளோ அளவுக்கு பிளெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ட்ராயிங் இன்னும் ரியாலிட்டியாக கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா ப்ரௌன் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிக்கணும். லைட் கலர் ப்ரௌன் தான் அப்ளை பண்ணிக்கிறதுக்கப்புறமா அது ஹேர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஹேரை வந்துட்டு இன்னும் நம்ம கொஞ்சம் ரியாலிட்டியாக கொடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்கின் கலர் எடுத்துக்கிட்டு ஸ்கின் கலரை அது மேலே அப்ளை பண்ணணும். ஸ்கின் கலர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம ஒயிட் ஜெல்லி ரோல் பெண்ணை வச்சு அதோட மேலே ஸ்கின்னில் ஒரு இது படுற மாதிரி, சன்லைட் படுற மாதிரி நம்ம எஃபெக்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஸ்கின் கலர்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் அதை டார்க்னஸ் ஆட் பண்ணிக்கணும் அதோட ஹேருக்கெலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் இந்த ட்ராயிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.